ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்னென்னா, தமிழ் சீரியல் நடிகைகளுடைய கவர்ச்சி ஆட்டம். அவங்க வாண்டடாக காட்டினாங்களோ இல்லைனா எதாச்சியாக ஆடை விலகிச்சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஆனால் அவங்க வாண்டடாக காட்டும்போது அது நமக்கே தெரியும் அவங்க எதுக்காக வாண்டடாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எதாச்சியாக காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு விதமான கவர்ச்சியான கம்பைலேஷனும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ஃபேவரட் நடிகையான டெல்னா டேவிஸ். ஸோ இவங்கள வச்சே ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு இவங்களுடைய ஃபேஸை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச நடிப்புலலாம் கிடையாதுங்க, அழகில். ஸோ செம்ம அழகான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா குத்து வேலை காட்டும், புடவையை சுற்றிக்கிட்டு கொஞ்சம் கூட இடுப்பு தெரியாத அளவுக்கு, அதாவது தொப்புளை மட்டும் மறைச்சிக்கிட்டு இடுப்பை மட்டும் காட்டுவாங்க. பட் ஆனால் பெருசாக கவர்ச்சி எதுவும் காட்ட மாட்டாங்க. அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லியும் அவங்க இன்னும் ஆரம்பிக்கல, கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ டெல்னா டேவிஸ் அவருடைய தொப்புளை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது சுஜிதா. ஸோ சுஜிதாவுடைய கவர்ச்சி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்களுடைய அழகு, அவங்களுடைய இடுப்பு மடிப்பு, ஸோ அந்த மடிப்பிலே விழுந்த ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஸோ எங்கே காட்டணுமோ அவங்க வாண்டடாக கரெக்டாக காட்டி முடிச்சிருவாங்க. அதுதான் மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆண்டிக்கு ஒரு அழகு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இளம் பெண்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும், ஓப்பனாக காட்டுவாங்க, இல்லைன்னா காட்டவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மெச்சூர்டான ஒரு ஆண்டிகள், 40 வயசை தாண்டிய நடிகைகள் எல்லாருமே கரெக்டாக எதை காட்டணுமோ, எதை காட்டினா தூண்டுற மாதிரி இருக்குமோ அதை காட்டுவாங்க. முதுகு பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா இடுப்பு அந்த மடிப்பு பகுதியாக இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமாக காட்டுவாங்க. ஸோ அதை தான் தனுஷும், அதாவது சுஜிதா தனுஷும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இடுப்பு மடிப்பு தானே பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தொப்புலே காட்டுவாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சவங்க ஜூம் பண்ணுங்கள். இன்னும் 0.25 இல்லை கூட வச்சு பாருங்கள். சுஜிதா தனுஷுடைய மெச்சூர்டான தொப்பில் பார்த்து தெறிக்க விடணும்னு நினைக்கிறவங்க தெறிக்க விடுங்க. ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு டிவி ஷோவில் டான்ஸ் ஆடக்கூடிய வகையில் வாண்டடாக தன்னுடைய தொப்பில் காட்டின சுஜிதா இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டதால் அதை கரெக்டான பகுதியில் கரெக்டான நேரத்தில் காட்டினா தான் அதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எதர்ச்சியாக காட்டுறாங்களாமா. எப்போவுமே அந்த தொப்புளுக்கு மேலே தான் இடுப்பு மடிப்பை கட்டுவாங்க. ஸோ இப்போ வாண்டடாக காட்டுற வகையில் அந்த சீனை தெலுங்கு சீரியலில் வச்சுருக்கிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு வெமூரி, இவங்களுடைய பேர் வெமூரி அப்படின்ற மாதிரி முடியும். இவங்க அந்த லக்ஷ்மி அப்படின்ற சீரியலில் அம்மா கேரக்டரில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் 40 வயசு மட்டுமே நிரம்பிய அந்த வெமூரி நடிகை ஒரு சைடு வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏன்னா இவங்க பொண்ணாக நடிக்கிறவங்களுக்கே 42 வயசு, அம்மாவுக்கு 40 வயசாம். என்ன பாருங்கள், தமிழ் சீரியல்லையும் இப்படி தான், சினிமாலையும் இப்படி தான் இருக்கும் போல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஏன்டா இங்கே கேட்டிங்க சொருவனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பார்த்த உடனே நம்மளுடைய ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இன்னொரு மெச்சூர்டான சுஜிதாக்கு அப்புறம் இன்னொரு மெச்சூர்டான ஒரு ஆண்டி அப்படின்னா கஜோல். இந்த வீடியோவில் தன்னுடைய முன்னழகை 2 மலையோட முன்னழகை அப்படியே குனிஞ்சு காட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா தன்னுடைய முதுகு பகுதியை கவர்ச்சிகரமான விஷயத்தை காட்டுறதா இருக்கட்டும், கஜோலை அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி கவர்ச்சி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியல, எந்த சீரியல் அப்படின்றதும் எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்களுடைய சைடு வியூ ஷார்ப் என்னை கட்டி போட்டுடுச்சு. ஸோ அதோடைய ஷார்ப்னஸ்ஸு எந்தளவுக்கு இருக்குது, கையை கிழிச்சிரும் போல் இருக்குப்பா அந்த ஷார்ப்னஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் இந்த நடிகை அப்படின்றது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ 8 நிமிஷம் 9 நிமிஷம் வீடியோ இருக்கும். இதில் எந்த நிமிஷத்தில் எந்த செகண்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த நடிகையை பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். அண்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற பட்டன் மூலமாக, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும் ஜாயின், அது மூலமாக ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து பே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன ஹெல்ப்பு எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பெருசாக இந்த சேனலில் வருவாய் ஈட்டத்துக்கான வழிகள் இல்லை. ப்ளஸ் அதனால் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி ஜாயின் மூலமாக மெம்பர்ஷிப் எடுக்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இந்த நடிகை இப்போ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இவங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ், தன்னுடைய தொப்புளை காட்டி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நடிகை. அண்ட் இன்ஸ்டா ஃபேமஸ் நடிகை கிடையாது. ஸோ தன்னுடைய அந்த க்யூட்டான தொப்புளை மட்டும் கரெக்டாக காட்டிட்டு அதை மேலே அப்படியே மூடிட்டு அதுக்கப்புறம் கவர்ச்சியான எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி ஃபேன்ஸை மயக்கிறாங்களாமா இதை காட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போல்லாம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில்
பெண்களுக்கு தான் வந்து பயங்கரமான அட்வான்டேஜ். அதில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் இவங்க தான். தன்னுடைய தொப்புளை மட்டுமே காட்டி காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெண்மணி. ஆனால் அதையும் பார்த்து காசு கொடுத்து பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஸோ இது உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இவங்கள பற்றி நிறைய நடிகைகள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டே ஆகணுங்க. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இவங்களுடைய பேர் வந்து சுதா. ஸோ இந்த நடிகை இந்த சீரீஸில், அதாவது இந்த கம்பலேஷன் வீடியோவில் 3வது மெச்சூர்ட் ஆண்டி இவங்க தான். ஸோ சுதா இவங்களுடைய பேர். இவங்கள ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு டீப் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய டோனட் ஹோல் அப்படியும் தாண்டி இருக்கிறதே பெரிய ஹோல் எதுவும் அந்த ஹோல் தான் நம்ம சுதா வந்து வச்சுருக்கிறாங்க தன்னுடைய இடைக்குழியாக. எப்பா மெச்சூர்டான ஆண்டிக்கு இருக்கக்கூடிய தொப்புள் அழகுதான்ப்பா. என்ன நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு எனக்கு யாராவது சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பிரகீடா சாஹா. ஸோ கவர்ச்சி குத்து விளக்காக இருந்தால் அப்படியே துரத்தி விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னழகையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொப்புள் அழகையும் காட்டியிருக்காங்க. தொடை அழகும் காட்டி முடிச்சிட்டாங்க. ப்ரைவேட் ஷூட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம பிரகீடா. ஆனால் எதுவுமே வந்து பெருசாக கை கொடுக்கல. கை கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன படங்களில் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வருது. ஆனால் அதுக்கான அவங்க கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. வீக்கெண்ட் வேலை போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ட்டிஸில், இரவு நேர பார்ட்டிஸில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் வரதோ வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் தான். 5 லட்ச ரூபா தான் அவங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நிலமை போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சீரியல்லேருந்து பெரிய திரைக்கு போக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடம்பை ஃபிட் ஆகிட்டு இருக்காங்க நடிகை லாவண்யா. பாண்டியன் ஸ்டோர்ஸில் 2வது மருமகளாக லாவண்யா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சீரியலில் நடித்த அந்த நடிகை செத்து போனதுக்கப்புறம் அந்த ரோலில் நடிக்கக்கூடிய இந்த நடிகை லாவண்யாவுடைய க்யூட்டான தொப்புள், அதாவது எதை காட்டணும் அதை கரெக்டாக காட்டி என் வேலையை நான் முடிச்சுப்பேன் அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய இந்த ஒர்க் அவுட் வீடியோ அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சிவாங்கியோடைய க்யூட்டான ஃபுல்லாக வழித்து எடுக்காத அக்கல் பகுதியை வந்து காட்டி வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ ஆடை குறைப்பு அப்படின்றது நம்மளுடைய சிவாங்கியிலையுமே வந்து நடந்திருக்கு. குட்டியோண்டு டவுசர், குட்டியோண்டு உள்ளாடையை போட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்றத போடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம இவங்க சுச்சிதா ராம், நாகினி ஃபேம். இவங்களுடைய கவர்ச்சியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சாரி, இவங்க பேர் நித்யா ராமன் நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ நித்யா ராமுடைய கவர்ச்சி எப்படி இருக்குது, இவங்களுடைய நாகினி டான்ஸுன்னு சொல்லக்கூடிய கவர்ச்சி கிளப் டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எந்த நடிகைகளுடைய கவர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எந்த வீடியோஸ் கம்பைலேஷனை நம்ம கண்டினியூ பண்ணலாம், எந்த நடிகைகளை பற்றி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது திவ்யா பிள்ளை. ஸோ இவங்க வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 36 வயசை நிரம்பிய ஒரு சின்ன நடிகை தான். ஆனால் இவங்களுடைய கவர்ச்சி மனசும் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போது ஏஎஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து காட்டின கவர்ச்சி தான் இப்போ இந்த வீடியோவில் கம்பைலேஷனில் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ திவ்யா பிள்ளையோடைய பஸ்டியான கவர்ச்சியான வீடியோஸை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அதிகமாக அவங்களுடைய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குட்டி டவுசர்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஹைலைட்டே. ஸோ நெக்ஸ்ட்டு அனன்யா. இது வந்து படத்தில் நடிக்கும்போதே காட்டி தொலைச்சிருந்தா என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த தொப்பில் மட்டுமே கவர்ச்சி நடிகைகள் காட்டுற மாதிரி குடும்ப கூத்து விளக்கு நடிகையான அனன்யா வந்து கரெக்டாக குட்டியோண்டு சட்டை போட்டுக்கிட்டு, ஸ்லீவில் சட்டையை போட்டுட்டு அந்த தொப்பில் மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் நடித்த ஒரு 2-3 வருஷம் நடிச்சல, அப்போயே இந்த மாதிரி வந்து கவர்ச்சி காட்டியிருந்தால் இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்களாக இருக்காங்க. இதுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு தொப்பில் காட்டி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. சினிமாவில் நடிக்கும் போதெல்லாம் இழுத்து போத்திப்பாங்களாம், ஆனால் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வரும்போது, ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் தொப்பில் கட்டிட்டு வருவாங்களாம். இது என்னடா நியாயம், இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மைனா நந்தினி. பெருசாக ரசிக்கும்படியாக இல்லாத ஒரு தோற்றம், எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது, அதன் மூலமாக பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.